கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 1வது வசனம் 2வது வசனம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம ஒரு மரம் நடுறோம்னா அந்த மரத்திலிருந்து நல்ல கனிகள் தரும் என்ற நம்பிக்கையோட தான் நம்ம மரங்களை நடுகிறவர்களா இருக்கிறோம். அப்ப அந்த மரம் இந்த கசப்பான கனிகளை கொடுக்கும் போது எப்படி வேதனை இருக்கோ அது போலதான் படைத்த தேவன் சொல்றாரு, நல்ல கனிகளை தருண்டுதான் நட்டு வச்சு, ஆனா அதுவோ கசப்பான கனிகளை தந்தது என்று சொல்லி. ஆதாம கூட அப்படிதான் என்ன பண்ணாங்க, அவர் நம்மளுடைய சாயலின்படி நம்மளுடைய ரூபத்தின்படி படைத்தோம், அவர் நல்லா இருப்பாரு, நம்ம சொல்ல கீழ்ப்படிந்து இருப்பார் நினைச்சாரு. ஆனாலும் தெய்வ மகிமை இழந்த ஒரு மனுஷனா இருக்கும் பொழுது மனுஷனை படைத்ததற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று பார்க்கிறோம். மற்றது எல்லாத்தையும் படைக்கும்போது நல்லது 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 என்று சொன்ன தேவன் மனுஷனை படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டேன் என்று சொல்லுகிறாரு. அத போலதான் இந்த திராட்சை, அவருடைய திராட்சை தோட்டத்துல நாட்டப்பட்ட கனிகள் நல்ல கனிகளை தரும் என்று நினைத்தவருக்கு அது கசப்பான கனியை தந்ததா இருக்கிறது. ஏன் அவருலதான் நல்ல கனிகளை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யோவான் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரரா இருக்கிறார். ஆமே. அப்போ இயேசுதான் என்னன்னா மெய்யான திராட்சை செடியா இருக்கிறார். அப்ப பிதா திராட்சை தோட்டக்காரரா இருக்கிறார். அந்த தோட்டத்துக்குள்ள நாட்டப்படுகிறவர்களை தான் அவர் வேலியடைத்து கற்களை பொறுக்கி அதுக்கு நீரை பாய்ச்சி அதுக்குள்ள ஒரு கோபுரத்தை கட்டி காவலுக்காக அதுக்குள்ள எண்ணெயை பிழிந்தெடுக்கும்படியாக பழ ரசங்களை பிழிந்தெடுக்கும்படியாக ஆலையும் உண்டு பண்ணுகிறார். ஆமேன். அப்படியாக நம்ம சபைதான் நமக்கு நல்ல ஒரு திராட்சை தோட்டமா இருக்கிறது. கர்த்தர் இப்படியாக அவருடைய மன விருப்பத்தை இதில் தெரியப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப நம்ம மனுஷராகிய நாம எப்படி இருந்தோம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ரோமர் 11ஆம் அதிகாரத்திலே 17வது வசனம், சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளிகளாயிருந்தாயானால் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம காட்டொலிவ மரமா இருக்கிறோம். அப்ப நல்ல ஒலிவ மரமாகிய இயேசுவோடு நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். இணைக்கப்பட்டு இருக்கும்போது நடக்கிற காரியம் என்னன்னு அதே ரோமர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம், சுவாவத்தின்படி நம்ம எப்படி இருந்தோம்னா காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுவாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுவாவ கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி கேட்கிறார். அப்ப நம்ம காட்டொலிவ மரமாய் இருந்த நம்மை நல்ல ஒலிவ மரமாகிய நானே திராட்சை செடி என்று சொன்னார் இல்லைங்களா. அப்ப திராட்சை தோட்டக்காரராகிய பிதாவின் வீட்டில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது வீட்டின் நன்மையினாலே நம்மளை திருப்தியாக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அப்படியாக நேசருக்கு ஒரு புது பாட்டை பாடி நாமும் அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நேசருக்கு புது பாட்டை பாடுவே, என் நேசரின் திராட்சை தோட்டம் நானே. என் நேசருக்கு புது பாட்டை பாடுவே, என் நேசரின் திராட்சை தோட்டம் நானே. புது பாட்டை பாடுவே, புது பாட்டை பாடுவே, என்றுமே பாடுவே. என் நேசரின் திராட்சை தோட்டம் நானே. செழிப்பான மேட்டினிலே என்னை நாட்டினார்.
கற்கள் பொறுக்கி நீரை பாய்ச்சினார், நல்ல கனி தரும் என்று வேலி அடைத்தார். கற்கள் பொறுக்கி நீரை பாய்ச்சினார், நல்ல கனி தரும் என்று என் இயேசுவே நல்ல கனிகளை தருகிறேன். என் இயேசுவே நல்ல கனிகளை தருகிறேன். என் நேசருக்கு புது பாட்டை பாடுவேன். என் நேசரின் திராட்சை தோட்டம் நானே. என் நேசருக்கு புது பாட்டை பாடுவேன். என் நேசரின் திராட்சை தோட்டம் நானே. காட்டொலிவ மரம் நானே, உம்மில் இணைத்தீரே. காட்டொலிவ மரம் நானே, உம்மில் இணைத்தீரே. உந்தன் வேருக்கும் உந்தன் சாருக்கும் பங்காய் மாற்றினீ, நல்ல கனி தரும் என்று. உந்தன் வேருக்கும் உந்தன் சாருக்கும் பங்காய் மாற்றினே, நல்ல கனி தரும் என்று. என் இயேசுவே நல்ல கனிகளை தருகிறேன். என் இயேசுவே நல்ல கனிகளை தருகிறேன். என் நேசருக்கு புது பாடுவேன். என் நேசரின் திராட்சை தோட்டம் நானே. என் நேசருக்கு புது பாட்டை பாடுவேன். என் நேசரின் திராட்சை தோட்டம் நானே. மெய்யான திராட்சை செடியே, உம்மில் படர்ந்தேனே. மெய்யான திராட்சை செடியே, உம்மில் படர்ந்தேனே. உந்தன் சாயலும் உந்தன் சிந்தையும் ஒவ்வொரு நாளுமே என்னில் என்றும் வளரட்டும். உந்தன் சாயலும் உந்தன் சிந்தையும் ஒவ்வொரு நாளுமே என்னில் என்றும் வளரட்டும். என் இயேசுவே நல்ல கனிகளை தருகிறேன். என் இயேசுவே நல்ல கனிகளை தருகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நாம் நல்ல கனிகளை தருவோம் என்று சொல்லிதான் அவரோடு நல்ல திராட்சை செடியா இருக்கிற அவரோடு கூட நம்மளை இணைத்து கொடிகளாய் வைத்திருக்கிறார். அவருக்குள்ளாய் படர்ந்து அவருக்குள்ளாய் இருக்கிற அந்த சுபாவங்களை தன்மைகளை நாம் அந்த வேரிலிருந்து உறிஞ்செடுத்து அவருக்கு நல்ல கனிகளை புது கனிகளை மிகுதியான கனிகளை கொடுக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். கர்த்தர் அந்த தோட்டத்தை வந்து உலாவும் பொழுது அதிலே மகிமைப்படுவார். என் பிரியமானவளே என் பிரியமானவனே என்று சொல்லி அவர் அழைப்பார். இல்லை என்றால் ஆதாமை போல நீ எங்கே இருக்கிறாய் என்ற கேள்விக்கு நாம் ஆளாகாதபடிக்கு பிரியமானவளே என்ற சத்தத்துக்கு நாம் உரியவர்களாய் மாறுவோம். கர்த்தர் நம்மளை அப்படியாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you.